வணக்கம். ஊடக களத்தின் இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. கடந்த வாரம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலையும் இருந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா ஒன்று ஒரு பெரிய அளவில் நடத்தினார். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த விழாவில் அவர் பேசும்போது பல கருத்துக்களை வெளியிட்டார். குறிப்பாக அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜரை படியுங்கள் அப்படி அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அப்புறம் மக்கள் சமூக ஊடகங்களில் அவதூறு செய்கிற மாதிரி விடயங்களை பரப்பாதீங்க, அது நல்லதில்லை அப்படிங்கிறதும் சொன்னார். அப்புறம் உங்கள் பெற்றோர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான சில கருத்துக்களை அவர் சொன்னார். கூடவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதியிலேருந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர் பரிசு கொடுத்தாரு. ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்த பொண்ணுக்கு நெக்லஸ்லாம் கூட கொடுத்தாரு. அதை நம்ம பார்த்தோம். இப்போ இதில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. நேர்மறையான விமர்சனமும் இருக்குது, எதிர்மறையான விமர்சனமும் இருக்குது. வழக்கம் போல் நேர்மறையான விமர்சனங்கள் நடுநிலையாளர்கள், பொதுவான கருத்து கூறுபவர்கள், அவங்கெல்லாம் இப்போ டிஎம்கே மாதிரி சில கட்சிகள்லேருந்து உள்ளவங்கெல்லாம் நேர்மறையான, சரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, பரிசு கொடுக்குறாரு, அதனால் ஒன்றும் தவறு கிடையாது, ஏன்னா கல்விக்கு தானே அவர் செய்கிறாரு, அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் நிறையா வேலைகளை செய்கிறதால அது மாதிரி இதுவும் ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான விமர்சனங்கள் வந்துச்சு. எதிர்மறையான விமர்சனங்கள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியிலேருந்து, பாஜகவிலிருந்து நிறைய எதிர்மறையான விஷயங்கள் பதிவிடப்பட்டன, கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, இப்போ பாஜகவிலேருந்து ஒரு உமா கார்கிங்கிற ஒரு லேடி ஒரு அருவருக்கத்தக்க முறையில் ஒரு ட்விட்டை போட்டுட்டு அதனால் இன்றைக்கி தமிழக காவல்துறையால் கைது பண்ணப்பட்டிருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியும். ஆக 2 விதமான விமர்சனங்களும் இந்த அவருடைய பேச்சுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா, இதை நம்ம டீகோட் பண்ணும்போது ஏன் இந்த 3 பேர் மட்டும் அவர் சொல்கிறாரு, அதாவது அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜரை மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அம்பேத்கர் இந்தியா முழுக்க அவர் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர், ப்ளஸ் பட்டியலின மக்களுடைய மிக பெரும் தலைவருங்கிற முறையிலையும், இப்போ பேக்வேர்டு எம்பிசி கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் அம்பேத்கரை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறதால அந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. அதேமாதிரி பெரியாரும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராங்கிறதால பெரியாரை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. இந்த 2 தலைவர்களுமே பார்த்திங்கன்னா தமிழக அளவில் எல்லா மக்களாலும் பொதுவானவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில் காமராஜரை ஏன் கொண்டு வராருன்னா, இப்போ காமராஜருடைய காங்கிரஸ் இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது, அவங்க அரசியலில் கிடையாது. அதேமாரி அவருக்கு ஒரு நல்ல பிம்பம் அப்படிங்கிறது இருக்குது. அவருடைய ஆட்சி டைமில் கல்வியெலாம் முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார், கல்வியை எல்லாருக்கும் மானதாக ஆக்கினார் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி ஒரு நல்ல பிம்பம் இருக்கிறதுனால அவரை பயன்படுத்தினாருங்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரை பயன்படுத்திட்டு இப்போ உள்ள அரசியல் கட்சிகளை அவர் சொல்லாதது திட்டமிட்டு தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடைக்குது. ஏன்னா இப்போ அம்பேத்கர், பெரியார் இவங்களை பற்றி பேசும்போது தற்கால அரசியலில் அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ திமுகவோ அதிமுகவோ அவங்கள பற்றி பேசியிருந்தார்னா அதுக்கு நேர்மறையான எதிர்மறையான விமர்சனங்கள் வரும்போது தன்னுடைய பட வாய்ப்புகளில் ஏதாவது பிரச்சனை வரும். முன்ன ஜெயலலிதா பீரியடில் ஒரு பிரச்சனை வந்த மாதிரி, எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை அந்த டைமில் வந்த மாதிரி, இல்லை பிஜேபிகிட்டேருந்து நிறைய திட்டுகள்லாம் முன்ன உள்ள படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவினுடைய தலைமையும் அவர் கோட் பண்ணலை, அதாவது கலைஞரையும் அண்ணாதுரையும் கோட் பண்ணலை. அதேமாரி ஏடிஎம்கேவில் உள்ள எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேரையுமே கோட் பண்ணலைங்கிறது வேணும்னு தான் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ அவங்க கரண்ட்டாக அரசியலில் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒன்று எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இந்த நேரம் நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்ம ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வருமோன்னு சொல்லி அதை பர்பஸாக அவாய்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இப்போ காமராஜரை பற்றி பேசுகிறதால ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை, ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. அதே சமயம் காமராஜும் ஒரு பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல்வாதிங்கிறதால
இவங்கள மட்டும் சொல்லிவிட்டு மற்றவங்கள சொல்லாமல் விட்டுட்டார் அப்படிங்கிறது வந்து அரசியல் நோக்கர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து வேறு ஒரு முறையில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, அரசியலுக்கு வருவதற்கு தயாரிப்பு தான் பண்ணுறாரு. ஏன்னா 234 தொகுதிங்கும் போது அவர் சட்டமன்ற அந்த தொகுதிகளை வச்சு தான் எய்ம் பண்ணுறாரு. அங்கேருந்து தான் நடவடிக்கைகளை தருவதன் மூலம் அந்த பூத் கமிட்டி அது இது இன்னும் நிறைய வேலைகளை அவர் தயாரிக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவர் அரசியலுக்கு ஸ்லோவாக தன்னையே வந்து தன்னுடைய மக்கள் இயக்கத்தை வந்து தயார்படுத்திக்கிட்டு வராருங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. இன்னொன்று வந்து வரப்போகிற இப்போ வந்து அவருக்கு வந்து பீக்கில் இருக்கார், சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இந்த டைமில் வந்து அரசியலுக்குள்ளே இறங்கி பணத்தை செலவு பண்ணி அவர் வந்து ஏதாவது அவர் நினைக்கிற மாதிரி வெற்றி வரலைன்னா பிரச்சனை வருங்கிறதால இப்போ அவர் வந்து தன்னுடைய வரப்போகிற திரைப்படங்களுக்கு தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. நிறைய படங்கள் அவருக்கு நடிக்க வேண்டியது இருக்குது இன்னும். இப்போ அவர் வந்து டாப்பில் இருக்கார் ரேஸில். அதனால் இந்த டைமில் அவர் அரசியல் உள்ள புகுந்து தன்னுடைய வருமானத்தை ஒதுக்கிக்க விரும்ப மாட்டார். அதனால் தன்னுடைய வரப்போகிற படங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை எதிர்க்காத மாதிரி வேறு ஒரு பொதுவான தலைவர்களை மட்டும் ஆதரிக்கிற மாதிரி இருந்தால் அது தனக்கு வந்து ஒரு சேஃப் பேசேஜை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக வந்து ஒரு பகுதியினர் வந்து இது அரசியலுக்கான தயாரிப்புங்கிறாங்க, வேறொரு பகுதியினர் வந்து திரைப்பட வாழ்க்கைக்கு ஒரு விளம்பரம் தேடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. இதில் விமர்சனங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சீமான் வந்து இதை எப்படி எதிர்கொள்கிறாருன்னா, அவருடைய தம்பிகள்லாம் வேறு, என்னுடைய தம்பிகள்லாம் வேறு, எனக்கு வேணால் அவர் உதவி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. பாஜக மற்றும் சங்கிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஏன் இந்த வேலை, பெரியார்லாம் ஏன் படிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி தாக்கி எழுதுகிறாங்க. நம்ம ஆக 2 இதையும் பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம தெளிவாக சொல்ல முடியாது இவர் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிறது. என்ன ஒரு ஹிண்ட்டு என்ன நமக்கு ஒரு தெரிய வர ஹிண்ட்டுனா, லைம்லைட்டில் இருக்கிறார் அவர். தன்னுடைய ரசிகர்களை வந்து ஒரு பக்கம் லைம்லைட்டில் வைக்கணும், அதேமாரி தன்னுடைய இருப்பை வந்து காமிச்சிக்கணும், தன்னுடைய மக்கள் இயக்கம் மூலம் மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கிற ஒரு விடயமும் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறத விரும்புகிறாருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஏன்னா வந்து அவர் இந்த நேரத்தில் அரசியலை வந்து கையில் எடுக்கிறதுக்கான காலம் இன்னும் கனியில். வேறு ஒரு விதமான ஒரு கருத்தும் நிலவுது. அதாவது அவர் இப்போ நேரடியாக அரசியலில் இறங்காமல் செலவு பண்ணி வேற ஒரு கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு மெதுவாக அவர் வந்து ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி ஆகி அது பின்னாடி வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. நமக்கு வந்து இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அவர் வந்து அப்படி ஒரு அரசியலில் இறங்கணுன்னா எல்லா விஷயங்கள்லையும் அவர் தன்னுடைய கருத்தை, அரசியல் கருத்தை, தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கணும். சும்மா வசனம் மட்டும் பேசினா பத்தாது. அதே மாதிரி இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியதானே, பிளாக்கில் டிக்கெட் வாங்காதீங்க, 100 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து 1000 ரூபாலாம் கொடுத்து வாங்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஸோ ஒரு பக்கம் அவருடைய சினிமா திரைப்படத்தில் வந்து ஒரு பிளாக்கில் டிக்கெட்டுகள் வாங்கப்படுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு கருப்பு பிளாக் மணி பொருளாதாரமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை அவர் கண்டிக்கவே இல்லை, அதை பற்றி அவர் எந்த வாயும் திறக்கவே இல்லை. அப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு உரையாடல் மாதிரி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒழிய மற்றவங்க சொல்லாத எதுவும் இவர் சொல்லிடல. ஆக இது ஒரு பொதுவான பொது புத்தியில் இருக்கிற ஒரு பேச்சாக தான் நம்ம இதை எடுக்க முடியும். இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விடயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.